திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெப கூட்டங்கள் மாதந்தோறும் 2வது வெள்ளி மற்றும் சனிக்கிழமை. இம்மாத ஜெப கூட்டங்கள் டிசம்பர் 13, 14. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். நீங்கள் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட, அவரால் முத்திரை பதிக்கப்பட்ட, அவருக்காக இந்த பூமியிலே நிலை கொள்ளப்பட்ட நீங்கள் ஆண்டவர் உங்களை மறந்துடுவாரா? சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். அவைகள் அழிக்கப்படுவதாக சொல்லி பாருங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்றதா ஒரு கூழாங்கல்ல அனுப்புறது மாதிரி. இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெப மையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ அன்பை அறிந்து கொள்ள உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு 9498000449 9442800449. பரம வைத்தியர்
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினப்பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 23:5 நாம் வாசிக்கிறோம், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று இங்கு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் பலவிதங்களில் பாதிக்கப்பட்டவனாக இருந்தாலும் குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வேதனையின் பாதையில் அவன் கடந்து போனான். ஆடுகளை மேய்க்கும்படியாக காட்டிற்கு வனாந்திரத்துக்கு தன்னுடைய பெற்றோரால் சகோதரர்களால் அனுப்பி வைக்கப்பட்டவனாக எவ்வளவு புறக்கணிப்போடு தள்ளப்பட்ட நிலைமையோடு அவன் வேதனைப்பட்டான் பாருங்கள். எத்தனையோ சகோதரர்கள் இருந்தார்கள். தாய் தகப்பன் தான் ஒருவேளை ஏதோ ஒரு கோபத்தினால் அனுப்புகிறார்கள் என்று அல்ல, ஒரு சகோதரன் கூட தாவீதின் மேல் பரிதபித்து, வேண்டாம் அப்பா, அவன் நம்முடைய சகோதரன், அவனை காட்டிற்கு அனுப்ப வேண்டாம் என்று அவனுக்காக பரிதபித்ததாகவோ பரிந்து பேசினதாகவோ இல்லை. எல்லாராலும் அவன் புறக்கணிக்கப்பட்டவனாகவும் மறக்கப்பட்டவனாகவும் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவ்வளவு விரோதமான, அல்லது இந்த தாவீது போனால்தான் நமக்கு நிம்மதி என்று கூட அவர்கள் நினைத்தார்களோ என்னவோ, சத்துருக்களாக பகைஞர்களாக அவர்கள் இருந்தார்களோ என்னவோ தெரியவில்லை. யோசேப்புக்கு கூட பாருங்கள், அவனை கொல்ல வேண்டும் என்று யோசேப்பை பொறாமையினால் சகோதரர்கள் முயற்சித்தார்கள். இவன்தான் சொப்பனக்காரன், இவனை நாம் கொன்று போட்டுவிட்டால் இவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று பார்த்து விடுவோம் என்று சொல்லி இவனை அழித்து விடுவோம் என்று கொல்ல சதித்திட்டம் போட்டார்கள். அதில் ஒரு சகோதரன் ரூபன் அவர்கள் கைக்கு தப்ப, வேண்டாம் அவனை இந்த குழியில் போட்டு விடுங்கள் என்று சொல்லி அவன் ஒரு யோசனை கொடுத்தானாம். ஒருவேளை குழியில் போட்டுவிட்டா அவர்கள் சகோதரர்கள் எங்காவது விலகி செல்லும் போது நாம் அவன் தம்பியை தூக்கி எடுத்து காப்பாற்றி விடலாம் என்ற ஒரு மனநிலையில்தான் அவன் கைக்கு தப்ப அந்த காரியத்தை சொன்னான் என்று வேதம் சொல்கிறது. அந்த சகோதரனுக்கு தன்னுடைய சகோதரன் அல்லவா, இவன் காப்பாற்றப்பட வேண்டுமே என்ற ஒரு பதைபதைப்பு இருந்ததினால் அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான காரியத்தை, அந்த பரிதபித்து சொன்ன காரியத்தை நாம் வாசிக்கிறோம். இன்னும் பாருங்கள், யூதாவை குறித்து வாசிக்கும் போது, இந்த பெஞ்சமினை அழைத்து கொண்டு வந்தால்தான் உங்களுக்கு ஒரு கடைசி தம்பி இருக்கிறான் என்று சொல்கிறீர்களே, அந்த தம்பியை நீங்கள் கொண்டு வந்தால்தான் நீங்கள் உணவு தானியம் வாங்க முடியும் என்று யோசேப்பு எகிப்தில் சொல்லிவிட்ட அந்த வார்த்தைகளை கேட்டு யாக்கோப்பிடத்தில் அவர்கள் வந்து சொல்லுகிற போது, யாக்கோப்பு ஏற்கனவே யோசேப்பை காணவில்லை, இவனையும் அனுப்பிவிட்டு நான் எப்படி இருப்பேன் என்று அனுப்ப மறுத்து கொண்டிருக்கும் போது யூதா சொல்லுகிறான், என்னை நம்பி நீர் அனுப்பலாம், நான் இவனை கொண்டு வந்து உம்மிடத்தில் ஒப்படைப்பேன், பத்திரமாக கொண்டு வருவேன் என்றெல்லாம் தன் சகோதரர்களுக்காக பரிதபித்து பரிந்து பேசுகிற அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் சொந்த சகோதரர்கள் கூட அப்படி அன்பாகவோ பாசமாகவோ அவர்கள் பரிவாகவோ நடந்து கொண்டதாக தெரியவில்லை. அவர்களுக்கு உணவு தானியம் தகப்பன் கொடுத்து அனுப்புகிற போது கூட, அந்த ஆடுகளை யார் வசமாய் விட்டு வந்தாய், ஆடுகளை இந்நேரம் பரிதபிக்கப்பட்டு போயிருக்குமே, அது பிடுங்கப்பட்டு போயிருக்குமே என்றெல்லாம் கடினமான வார்த்தைகளை சகோதரர்கள் பேசி பகைக்கிறவர்களாக சத்துருக்களாக இருந்தார்கள் என்று சொல்லிதான் நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த தாவீது பாருங்கள், இப்படிப்பட்ட சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு பந்தியை எனக்கு ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று அவன் சொல்லுகிறான். அப்படி அவன் வனாந்திரத்தில் தான் இந்த பாடல்களை பாடி கர்த்தரை உயர்த்தினான். அதே போல அவன் எப்படி நம்பினானோ, எப்படி சொன்னானோ, அதே போல கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பாக, அந்த சகோதரர்கள் பகைத்தார்களே அவர்களுக்கு முன்பாக அத்தனை பேரும் காத்திருக்கிறார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், அங்கு ஒரு பெரிய விருந்து செய்யப்படுகிறது. அந்த நேரத்தில் அந்த சத்துருக்களுக்கு முன்பாக இந்த தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அவன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி அவன் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார். எந்த இடத்தில் அவமானப்பட்டு தலை குனிந்து புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டிருந்தானோ அதே இடத்தில் கர்த்தர் கொண்டு வந்து அவன் தலையை மேன்மைப்படுத்தி உயர்த்தினார். அந்த ஆண்டவர்
இயேசுதான் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் சத்துருக்களுக்கு முன்பாக தலை கவிழ்ந்து நிற்கிறீர்களா? வெட்கப்பட்டு போனீர்களா? ஐயோ, இதற்கு மேல் நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்க முடியுமா என்று எண்ணிவிட்டீர்களா? கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அந்த சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படி, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி தேவன் உங்களை உயர்த்துவார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனை, தர்மையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஐயோ, இந்த சத்துருக்களுக்கு முன்பாக போராட எங்களுக்கு பலன் இல்லையே, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவனே, தாவீதுக்கு அப்படி அருளின கிருபை எங்களுக்கும் தாரும். ஆண்டவரே, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை எங்களுக்கும் ஆயத்தம் பண்ணி எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி எங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்யும் என்று எங்களோடு இணைந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, கர்த்தராகிய தேவனுடைய கண்கள் அவர்களை பார்க்கிறது. ஆண்டவருடைய கரம் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை நீர் ஆயத்தம் பண்ணி கொடும். எந்த இடத்தில் அவமானப்பட்டு தலை குனிந்து வேதனையோடு களைத்து போயிருக்கிறார்களோ அதே இடத்தில் அவர்களுக்கு முன்பாக, அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர்கள் தலையை நீர் உயர்த்த வேண்டும். அவர்களை நீர் மேன்மைப்படுத்த வேண்டும். கண்ணீரை மாற்ற வேண்டும். அவர்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி அவர்கள் பாத்திரத்தை நீர் நிரம்பி வழிய பண்ண வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கிருபை உள்ள கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.